மட்டும்தான் செய்யணும். திரும்ப 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 அவர் மேலே இருக்க அன்பு குறையாம பார்த்துக்கிறணும். அந்த அன்பு குறையாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. அந்த அன்பில் இன்னும் கூடுறதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. நீங்கள் வேலை பார்க்கலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். ஒரு புதிய மாதம் வருது, அது நமக்கு ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்கிற மாதமாக இருக்கட்டும். ஒரு புதிய நாள் வருது, அது கொஞ்சம் சும்மா கடமைக்கு ஒரு திருவிருந்து, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து அழுவார். அப்படி வரக்கூடாது. ஒரு பாட்டு அன்பில் வரணும், ஒரு ஆராதனை அன்பில் வரணும், ஒரு கர்த்தருடைய பந்தி அன்பில் வரணும், ஒரு காத்திருப்பு கூட்டம் அன்பில் வரணும், ஒரு திருவிருந்து அன்பில் வரணும், ஒரு அதிகாலை ஜெபம் அன்பில் வரணும். இது அன்பில் வந்தால் சோம்பல்ல வராது. எல்லாமே அன்பினால் செய்யப்பட்ட அதுவா செய்யும். நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ராத்திரியில் காரணம் சொல்கிறவன் கர்த்தரை நேசிக்க மாட்டான். கர்த்தரை நேசிக்கிறவன் அவ்வளோதான். ஒரு குரூப்பு சொல்லிச்சு, இங்கே சர்ச்சுக்கு வந்தால் கத்துறோம், கொல்றோம், போகிறோம், வரோம், அதனால் எங்களுக்கு இந்த சர்ச்சு பிடிக்கல, கத்தாத சர்ச்சா பிடிக்குது அப்படின்னு. ஆனால் நான் நினைக்கிறேன், கத்தாத சர்ச்சா அது தேடி போகும்னு. அதுக்கு வரணும்னு விருப்பம் இல்லை, அதனால அது காரணம் சொல்லுது. அது ஒன்றும் கத்தாத சர்ச்சுக்கு தேடி போகுது, கத்தாத சர்ச்சே இல்லை. ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா? வாயை விரிவாத்தர கத்தாத சர்ச் இருக்குன்னா பேக்கோயிலில் தான் போகணும் அவன், தெரியுமா? அங்கே தான் போய் முட்டணும். அதுவும் பேசாது, இவனும் பேச மாட்டான். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், மரித்தவனும் மௌனத்தில் இருக்கிறவனும் அதிகாலையில் எழும்பி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது உலகமே கேட்டுச்சு, வேணா மதுபானம் குடிச்சிருக்கானன். அவர் சொன்னார், கர்த்தருடைய மகத்துவத்தை பேசு. தேவனுடைய அன்பு கூறுறவனுக்கு தான் இதெல்லாம் புரியும். தேவனை நேசிக்கிறவனுக்கு தான் இந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். தேவனை நேசிக்க நேசிக்கத்தான் வேதம் புரியும், ஆழம் புரியும், திட்டம் புரியும், நோக்கம் புரியும். நம்மை குறித்து அவர் வச்சிருக்க இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும். நம்மை குறித்து வச்சிருக்கிற இன்னொரு பெரிய திட்டம் தெரியும். நம்மை குறித்து வச்சிருக்க, அதனால தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஒருத்தனை குற்றம் சாட்டிட்டு போயிட முடியாது. நீங்களும் அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஒருத்தனை ஏமாத்திட முடியாது, கர்த்தரே அவனுக்கு கொடுப்பார். ஆனால் இது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே நிறைவாக இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆசீர்வாதம், நீதிமானுடைய ஆசீர்வாதம். பைபிளில் நீதிமானுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆசீர்வாதம். நீதிமானுடைய பிள்ளை ஒரு வீட்டில் கூட சோறு தானு கையில் பாத்திரம் வச்சுட்டு கேட்க மாட்டான், குழம்பு ஊத்துறான்னு கேட்க மாட்டான். ஏன்னா நீதிமானுடைய பிள்ளை அப்பத்துக்கு பிச்சை எடுக்க மாட்டான். அவன் வீட்டில் யாராவது வந்தால் கொடுப்பான். நீதிமானுடைய பிள்ளை அப்பத்துக்காக அடுத்த வீட்டில் போய் என்ன செய்ய மாட்டானா? பிச்சை எடுக்கும். உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து அப்படி அனுப்பிடாதீங்க. உங்கள் வீட்டில் இருந்து 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்படலாம். நீ குழம்புதா, சோறுதா, இட்லி தா, சட்னி தான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளாம் யாரு? சத்தமாக சொல்லுங்க, நம்மளாம் யாரு? நீதிமான். நம்பிக்கை இருக்கா? நம்மளாம் யாரு? நீதிமான். எதை போல செழிப்பானா? ஆமாம், 10 வருஷம் மழை பெய்யாட்டாலும் பணம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். சரிம்மா உங்களுக்கு? பனை மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்த சரித்திரம் இருக்கா? சொல்லுங்க பாருங்க. தென்னை மரத்துக்கு 5-10 வருஷம் தண்ணி ஊற்றினா தான் வளரும். ஆனால் பனை மரத்துக்கு எவனா தண்ணி ஊற்றி வளர்க்குறானான்னு பாருங்கள். அதை சும்மா விட்டாலே போதும், அதுலேருந்து 2-3 பனம் பழம் விழுந்துச்சுன்னா அடுத்து ஒரு 10 விழுகும். சும்மா தோண்டி விதையை போட்டால் போதும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி பனையை விதைச்சாங்க தெரியுமா? வேலி மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அந்த வேலி இருக்கும். இங்கே கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா தெரியும். என்ன சிஸ்டர்ஸ் எல்லாம், இங்கே ஒரு என்ன இருந்துச்சு? பனங்காடு இருந்துச்சு. எப்படி வச்சுருந்தா தெரியுமா? நடுவில் ஒரு பனங்காடு, இப்படி ஒரு பனங்காடு, இப்படி வந்து 2 சதுரமாக இருக்கும். 2 சதுரம் இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் பிளாட்டு போட்டாங்க. காம்பவுண்டே தேவையில்லை, பனைமரம் தான் காம்பவுண்டு. அப்படி தான் இருந்துச்சு. அது என்ன குறிக்குது தான்? கொரோனா வரும், பிரச்சனை வரும், ஆபத்து வரும், இவனோட செழிப்பை அசைக்கவே முடியாது. ஏன்னா அவன் நீதிமான். இந்த நீதிமானா தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாத்தையும் இதுக்குள்ளே பொதிஞ்சிட்டார். ஆனால் பொதிஞ்சிட்டு பவுல் அப்போஸ்தலன் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன வேணாலும் நடக்கட்டும், என் நேரமும் கொல்லப்படட்டும், அடிக்கப்படும் ஆடுகளை பாருங்க எங்க இருந்து பேசுறாருன்னு பாருங்க. கரெக்டா 35 வசனத்துல இருந்து, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம். உங்க வீட்டில் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? எபேசுல போனா அடிக்கிறான், கொரிந்துல போனா அடிக்கிறான், பிலிப்பில் போனா ஜெயிலில் போட்டு மிதிக்கிறான், எங்க போனாலும் அடிக்கிறான். 1 குறைய 39 அடி 3 தடவை வாங்கினாரா அடி. எந்நேரமும் அடி அடி. இயேசுநாதருடைய உடம்புல பட்ட காயத்தை விட அதிகமான காயம் பவுலுக்கு வந்திருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ
அதான் சொல்றாரு, எந்நேரமும் அடிக்கப்படுவோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. இதுதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்ட. ரெடியாக இருக்கணும், என்ன வந்தாலும். இப்போ சொல்லுவோம், என்ன வந்தாலும் கரெக்டு, நான் ஆண்டவரை பிடிச்சி அன்பு கூறுவேன்னு. உண்மையாவா? உண்மையா கூற முடியுமா? அப்போ பவுல் அப்போஸ்தலன் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. எங்கே போனாலும் ஆவியானவர் சொல்கிறாரு, பவுல் அப்போஸ்தலனை எருசலேமில் கொன்றுவாங்கன்னு. அவர் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, ஏன்டா என்ன அழுக பண்ணுறீங்க? நான் எருசலேமுக்கு போகணும், அங்கே மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன். இப்படி ஆயத்தப்படுத்திக்கிட்டார். பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் இவ்வளோ மகிமையாக புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஏற்படுத்தினதுக்கு காரணம் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அன்பு குறையவே இல்லை. என்ன குறையவே இல்லை? அந்த அன்பு அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் 2 தீமோத்தேயுவை படித்தா போதும், அவ்வளவு அன்பை கொட்டியிருப்பார் ஆண்டவர் மேலே. ஒரு அன்பு குறையவே இல்லை. அந்த அன்பை முழுசும் வெளிப்படுத்தி தான் கடைசி அவருடைய நிருபம் எழுதி அவர் மரணத்துக்கு போகிறார். அவரை மட்டும்தான் வெட்டி கொண்டாங்க, மற்றவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. அவரை வெட்டி தலையை வெட்டி கொண்டாங்க. ஆனால் அவர் அசைக்கவே முடியல. ஏன்னா அவர் ரோமர் 8 அவர் முடிவு பண்ணிட்டார், என்னையும் கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்போ இந்த ராத்திரியில் உங்களுக்கு அந்த அன்புல எவ்வளவு இருக்கு? நீங்கள் ஆண்டவர் மேலே இந்த அன்பு சொல்கிறார்ல, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. ரிச்சர்ட் உம்ரண்டு 25 வருஷம் சிறையில் இருந்தது. அவர் கண்ணு முன்னாடி அவர் குழந்தைய கொண்டது. வெறும் 2000க்கு அப்புறம் நம்ம முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய இரத்த சாட்சி. இன்னைக்கு அவர் வாழ்ந்த பகுதியெல்லாம் இயேசுவை சொல்லுகிற மக்களாய் மாறி போனார்கள். எவ்வளோ பெரிய. அவரை கடைசியில் ஜெயிலில் இருந்து எடுத்தது அமெரிக்கா எடுத்து, நீ இயேசுக்காக இவ்வளோ பாடுபட்டுட்டப்பா, அமெரிக்காலே இருப்பா, உனக்கு எல்லாத்தையும் நாங்களே செய்கிறோன்னு சொன்ன போதும் தன் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பம் செஞ்சோம். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அன்பை தாங்கி பிடிக்கிறதுக்காக சதையை உடம்பை உயிரை பிக்க கொடுத்தவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பாடல் நம்பர் 15ன்னு எழுதி போட்டு 2 பாட்டு பாடிட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இயேசுவை எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செய்கிற கூட்டமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த ராத்திரியில் தான் சொல்கிறார். ஏதோ வாய்ப்பாடு ஓதிட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காலமோ வருகாலமோ எதிர்காலமோ எதுவும் என்னை பிரிக்காது. எனக்கு என்னன்னா, இப்படியே பிரிக்காதுன்னு மட்டும் நிப்பாட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல. அங்கே ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமாம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ஆமாம் 57ஆம் வசனம்ப்பா. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்வோம். அப்போ இந்த வியாதி, இந்த உபத்திரவம், இந்த கண்ணீர், இந்த கஷ்டம், இந்த வியாகுலம், இது எல்லாத்தையும் ஜெயிப்பேன். இது எதுவுமே இல்லாத ஒரு நாட்டை நோக்கி நான் பயணம் செய்வேன். அல்லேலூயா. நம்ம நேசிக்கிற நிறைய பேர் செத்து போன போது நம்ம தாங்க முடியல. நிறைய பேருக்கு அவங்க என்ன ஆவாங்களோங்கிற நம்பிக்கையோட சாகுறவரை வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது இந்த உபத்திரவம், இந்த மரணம், இந்த வியாதி, இந்த கஷ்டம், இந்த கண்ணீர், இது எதுவுமே இல்லாத ஒரு நாட்டை நோக்கி நம்ம போகிறோம். இதில் பவுல் அப்போஸ்தலன் என்ன புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? நான் ஜெயிலில் இருந்தாலும் அவர் என்னை நேசிக்கிறாரு, என்னை இரத்த சாட்சியாக கொல்ல போனாலும் அவர் என்ன நேசிக்கிறாரு, என்னை 1:39 அடி அடித்தாலும் அவர் என்ன நேசிக்கிறாரு, என்னை ஜெயிலில் போட்டு வதைச்சாலும் அவர் என்ன நேசிக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஒரு சின்ன பிரச்சனை, எதுக்கு இது எனக்கு வந்துச்சுன்னு தெரியலையே, ஏன் என்னை இப்படி தள்ளிட்டாரு? அதுக்கு தான் இதை தொடங்கும் போது சொன்னேன், உலக தோற்றத்திற்கு முன்னே முன் குறிக்கப்பட்ட நீங்கள் அவருக்கு தெரியாமல் உங்கள் முடி கூட விழுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா அடிக்கடி சொல்லுவார், கர்த்தருக்கு முன் நிற்கிற தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு முன் நிற்கிற தீர்க்கதரிசின்னு சொல்லுவார். அப்படியே சொல்லுவார். அப்போ ஏசபேல் கொல்ல தேடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, அட எலியாவே, உன்னோட அடையாளத்தை நான் மாற்றிடக்கூடாது, ஏசபேல் உன்னை கொண்ட தீர்க்கதரிசின்னு வந்துடக்கூடாது. அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன் நிற்கிற தீர்க்கதரிசி. அதனால் நீ இங்கே இருந்தது போதும், என் முன்னாடி வந்துருன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கையை தட்டி அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம அடையாளத்தின் மேலே அவ்வளோ கவனமாக இருக்க.
நம்ம மேன்மையின் மேல் அவ்வளோ கவனமாக இருக்கு. சரித்திரம் ஏசபேல் எலியாவை கொன்றானல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அடையாளம். கடைசி வரை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நீங்கள் யார்கிட்டங்க எழுதி கொடுத்து விடுவீங்க? பரலோகத்திலேருந்து மோசே எலியாட்டிருந்து செய்தி கீழே வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் எங்கே நிற்கிறாங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அது மட்டும் தெரியுது. அப்படியே ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொள்கிறார். அதனால் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரியில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினச்ச ஆசீர்வாதம் தாமதமாக இருக்குது. 10 வருஷமா, 5 வருஷமா, 8 வருஷமா, 9 வருஷமா காத்திருக்கேன்னு. அதனால் நான் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. ஆபத்து உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. அவர் மேலே இருக்க அன்பு குறையாமல் பார்த்துக்கிறங்க. இந்த வசனத்தை உங்கள் வீட்டில் போய் எழுதி போடுங்க. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நான் இன்னும் அன்பு கூறு. இந்த பாட்டு கூட அடிக்கடி பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஒவ்வொரு திருவிருந்தலையும் பாடுங்க. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஏன்னா இந்த வசனம் தான், இந்த வசனம் தான். இந்த வசனத்தை ஜோயல் தாமஸ் ராஜ் ரொம்ப அழகாக பிரசங்கிச்சிருப்பார். ஏன்னா ஊழியக்காரனுக்கும் சறுக்கள் வரும். அவங்க அப்பா இறக்கும்போது இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே தான் நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், அவங்க அப்பா இறந்தனால என் மேலே இருக்க அன்பு குறைஞ்சிருவியா? குறைஞ்சிருமா? குறைஞ்சிருமாப்பா? குறைஞ்சிருமா? அவங்க அப்பாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து 2 பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எங்கள் அப்பா மறித்தாலும், எங்கள் அப்பா என்ன பாசமாக வளர்த்துருந்தாலும் நான் அவரில் அன்பு கூர்ந்துக்கிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா அவர் அப்பாவுக்கு பாசமான பிள்ளை, ரொம்ப நெருக்கமான பிள்ளை, செல்ல பிள்ளைங்க. அதனால ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாராம், இந்த வசனத்தில் எல்லாத்தையும் பாரு, எல்லாமே நான் செஞ்சிருவேன், அதில் ஒன்றே ஒன்று பாரு, அன்பு கூறுறவங்களுக்கு அது மட்டும் நீ செய், அது மட்டும்